நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தாம் தூம் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடா ஜெயம் ரவி படம் கேட்கீங்களா? நான் இந்த படத்தை பேர் வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. தூம் தாம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோயின் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இவங்க நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் சீன். இப்போ இவங்க ஹோட்டல் ரூம்ல இருக்கும்போது டப்புன்னு ஒருத்தங்க கதவை தட்டுறாங்களே. உடனே சார்லி உங்கள்கிட்ட தான் இருக்கு, அந்த சார்லியை கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம் கன் பாயிண்ட் வச்சு மிரட்டுறாங்க. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா சார்லி, அது யாருன்னு எனக்கு தெரியலடா, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி ஒரு 4-5 கேங் வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இவங்க பேரண்ட்ஸுமே வந்துட்டு ஒருத்தங்க வந்து பிடிச்சி வச்சிருக்கிறதாவும், காலையில 8 மணிக்குள்ள எனக்கு சார்லி கைக்கு வரலன்னா உங்க குடும்பத்தையே போட்டு தள்ளிடுங்களும் த்ரெட்டனிங் பண்றாங்க. இதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அந்த சார்லிங்கிறது என்னது அப்படிங்கிறத படத்தோட வீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்தோட கதை திரைக்கதை ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமா ஹீரோவை விட ஹீரோயினுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் ஆகட்டும், ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு டைலாக் டெலிவரி ஆகட்டும் எல்லாமே பக்காவா இருந்தது. நல்லா வந்துட்டு பொருந்தி இருந்தது. இவங்க 2 பேத்துக்கான காம்போ. ஹீரோ வந்துட்டு ஒரு கட்டத்துல கிளைமேக்ஸ்ல வந்துட்டு திருப்பி அடிக்கக்கூடிய அந்த சீன்ஸ், மொமெண்ட்ஸ், எலிவேஷன், இவங்க 2 பேருமே அந்த சேசிங் வரல சீன்ஸ் எல்லாமே வந்து ரசிச்சு பார்க்க முடியாவே இருந்தது. இந்த படத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட் அங்கங்க வந்துட்டு அழகா பிளே பண்ணிருக்காங்க. பட் அது வந்துட்டு இவங்க போற போக்குல வந்துட்டு போட்டதுனால ஹியூமரா வந்துட்டு போயிருச்சு. பெருசா வந்துட்டு வாவ் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கிரியேட் ஆகல. ஃபர்ஸ்ட் சீன்லயே நான் சொன்னேன் இல்லையா, அந்த டோரை தட்டி வந்துட்டு இவங்க பிரச்சனை பண்றாங்க கன் வச்சு அப்படிங்கும்போது, அது லாஸ்ட்ல ஒரு இடத்துல வந்துட்டு ட்விஸ்ட் ரைட்டை ரிவீல் பண்ணுவாங்க. ஏங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோவும் கேட்பாரு. அதே தான் நமக்கும் தோணுச்சு. கன் பாயிண்ட்ல வந்தா இப்படி மிரட்ட முடியும், உங்களுக்கு எங்கிட்ட சார்லி இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ ஒரு பாயிண்ட்ல கேட்பாரு. அப்ப இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அவங்க போன்ல பேசுறது ஒட்டு கேட்டு தான் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சார்லிங்கிற விஷயம் இவர் கையில இருக்குங்கிறது இவங்க தெரிஞ்சிருக்கப்பவே தெளிவா வந்துட்டு ரூமை தட்டி சொல்லும் போதே சொல்லியிருந்திருக்கலாம். பட் அது ஒரு கதைக்கான ஒரு என்கேஜிக்கு கொடுக்குங்கிறதுனால வந்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா எழுதி இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட எண்ணமா இருந்தது. மித்தபடி தாராளமா இந்த படத்தை ஃபேமிலியோடய உட்காந்து பார்க்கலாம். இன்னும் சில சின்னதா கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கு. மித்தபடி அது ஃப்ளோ வந்துட்டு போயிருது. படத்துல பெருசா வந்துட்டு உறுத்தல. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சூப்பரா வந்துட்டு போச்சு. நன்றி, வணக்கம்.